ஒருங்கிணைக்கிறது இந்த சென்ஸ் எப்படி சார்? முதல்ல அந்த அம்மா சசிகலாவை எடுத்துக்கலாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு போன லெட்டர் பேடையும் 50 விசிட்டிங் கார்டையும் வச்சுக்கிட்டு அதிமுகவோட பொதுச் செயலாளர்னு போட்டுட்டு அவங்க அறிக்கை விட்டுக்கிட்டு வீட்டுல வெளியே வந்து அறிக்கை விட்டுட்டு உள்ள போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி சார் பொதுச் செயலாளர் அப்படின்னு அவங்களுக்கு நீக்கியாச்சு, முறைப்படி பொதுக்குழு நீக்கியாச்சு. அவங்க கோர்ட்ல போய் சிவில் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு நான் பொதுச் செயலாளர் என்ன ஒருங்கிணைங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் இவரு நம்ம டெல்லிக்கு காவடி தூக்குற நம்ம பன்னீரை பத்தி வருவோம். இவர் போய் கீழே இருக்கிற உங்க மெட்ராஸ்ல நிறைய சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்கும், டென்னிஸ் கோர்ட் இருக்கும், கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, ஐநா சபை கோர்ட்டு, யுனைடெட் நேஷன் கோர்ட், அதுக்கு மேல ட்ரிபியூனல் கோர்ட் எதெல்லாம் இருக்குதோ எல்லா கோர்ட்லயும் கேஸ் போட்டு பார்த்துட்டு கட்சி சின்னத்தை 2 முறை முடக்கி தேர்தல் ஆணையத்துல போய் புகார் மேல புகாரா கொடுத்து எல்லாத்துக்கும் மேல அந்த ஆபீஸ்க்குள்ள போனா நடிப்பானுங்க. போறதுக்கு முன்னாடி அப்படி தொட்டானா அம்மாவுடைய அது கோயில் அப்படின்னு தொட்டு இப்படி கும்பிடுற மாதிரி நடிப்பாங்க. அந்த ஆபீஸ போய் குண்டர்களை வச்சு அடிச்சு உடைச்சு அந்த அம்மா உட்காந்து இந்த சேரை எட்டி உதைச்சு அலுவலகத்தை சின்ன பின்னப்படுத்தி அந்த வழக்குல இன்னைக்கு ஏவன் குற்றவாளியா இருக்கிற பன்னீர்செல்வம் நான் இந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இருக்கிறார். அவரை எப்படி சேர்த்துவீங்க? இந்த 2 பேர்த்தோட கம்பேர் பண்றப்ப தினகர ரைட், நான் தனிக்கடை விரிக்கிறேன் உங்ககிட்ட, எனக்கு எந்த சவகாசமும் வேண்டாம்னு சொல்லி அவர் தனியா போய் ஒரு கட்சி வச்சிட்டு இருக்கிறார். இந்த 3 பேர்த்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா பெங்களூர் புகழேந்தி பாத்தீங்கன்னா டிவி விவாதத்துல வேணா சாயந்தரத்துல எங்களோட எல்லாம் ஜெண்டை போட்டுக்கிட்டு உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு பொழுது போவோம். அவரு பின்னாடி ஒரு நிழல் கூட கிடையாது. கேசி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் கேளுங்க, சரிங்க பழனிசாமி வேண்டாம் சசிகலா வந்து பேச்சுக்கு பொதுச் செயலாளரா போடலாம், அந்த அம்மா ஆகாதுங்க, அது எதுக்கு ஆகாது அம்மா அப்படின்பாரு. சரி பன்னீர்செல்வத்தை, ஐயா பன்னீர்செல்வத்தை அவங்க வீட்டுல இருக்கிறவங்களே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்பாரு. தினகரனையும் ஏத்துக்க மாட்டாரு. சுத்தி வளைச்சு நேரா என்ன சொல்றாருன்னா கேசி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆகணும் அப்படின்பாரு.